வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நெல்லிக்காய் பவுடர் எப்படி செய்யலாம் அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். விட்டமின் சி சத்து நிறைந்தது தான் இந்த நெல்லிக்காய் பவுடர். இது எல்லாருமே நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு எப்போவெல்லாம் ஜூஸ் தேவைப்படுதோ அப்போம்லாம் இந்த நெல்லிக்காய் பவுடரில் ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இது சுகர் கண்ட்ரோலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் சி சத்து வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நெல்லிக்காய் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் நிறையா இருக்குது, ஜூஸ் எல்லாம் போட்டாச்சு. அது போக உங்களுக்கு நெல்லிக்காய் நிறையா இருக்குது, வேஸ்ட் ஆக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா, நெல்லிக்காய் விலை குறைவாக இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு ரெடி பண்ணி வச்சிங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஜூஸாக இல்லாமல் பவுடராக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே ஜூஸ் போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க லிங்கை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜூஸ் வேண்டாம் பவுடர் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் நெல்லிக்காய் பவுடரை இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த நெல்லிக்காய் பவுடர் செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நெல்லிக்காயை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி எல்லாத்தையுமே வடிகட்டிட்டு ஒரு சுத்தமான காட்டன் துணியை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, நெல்லிக்காயில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடணும். அது போக இந்த அடிப்பட்ட காய் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அடிப்பட்ட இடத்த எல்லாத்தையுமே சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நெல்லிக்காய் பவுடர் செய்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும். நான் இன்றைக்கி 1 கிலோவுக்கு மேலவே இருக்கும் இந்த நெல்லிக்காய். இதை எல்லாத்தையுமே என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அடிப்பட்ட நெல்லிக்காயெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தூர எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அதில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதி பகுதியை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த பவுடர் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல நெல்லிக்காவை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடிப்பட்ட மாதிரி இருக்கிறத எல்லாத்தையுமே தூர எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் அடிப்பட்டதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, அந்த ஸ்கின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு மீதி நல்ல பகுதியாக இருக்கிறத என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி லேசாக கட் பண்ணாலே சில அடிப்பட்டது எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள், இந்த நெல்லிக்காய் சுத்தமாகிடுச்சு. இனிமேல் இதை நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஆனால் உள்ளே இருக்க சீட்ஸை மட்டும் என்ன செஞ்சிடும், விதைகளை மட்டும் ரிமூவ் பண்ணிடணும். விதைகளோடு நம்ம காய வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் விதைகளை தனியாக நீங்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா எடுத்துடணும். விதைகளை தனியாக நீங்கள் காய வச்சு எடுத்துகிட்டு நெல்லிக்காய் மரம் உண்டாக்கணும்னு நினச்சிங்கன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெல்லி மரம் வீட்டிலே வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நெல்லிக்காய் விதைகளை தூர போடாமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெல்லிக்காவை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த விதைகளையும் காய வச்சு எடுத்து அதையும் நீங்கள் பொடி செய்கிறப்ப கூட தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா என்ன செய்யணும் அப்படின்னா காய வைக்கணும். நெல்லிக்காய் எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க டெய்லி நெல்லிக்காயை நீங்கள் அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கலாம், இல்லை ஜூஸாக எடுத்துக்கலாம், பொடியாக எடுத்துக்கலாம், எந்த வகையிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடி நல்லா வளர்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் தான் என்ன செய்யுது அப்படின்னா யூஸ் ஆகுது. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி விதைகள் எல்லாத்தையும் தூர எடுத்தாச்சு. நெல்லிக்காய் எண்ணெய் செய்கிறதுக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த விதைகளை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் விதைகளை காய வச்சு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா நெல்லிக்காய் பீசஸையும் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா சன்லைட்டில் நம்ம காய வைக்கணும். எப்படி 1 வீக் ஆகும். நல்ல வெயில் அடிச்சுது அப்படின்னா 1 வீக்கில் நல்லா காஞ்சிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கூட ஒரு 2லேருந்து 3 டேஸ்னாலும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காய வச்சுக்கலாம். மழை நேரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணாதீங்க, பூசணம் பூத்துடும். அதாவது நெல்லிக்காய் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று கெட்டு போயிடும். நல்ல வெயில் அடிக்க நேரம் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி நெல்லிக்காவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணி எதுவுமே படக்கூடாது, படாமல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா காய வைக்கணும். ஃபஸ்ட்டு டே நீங்கள் காய வைக்கிறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா லைட்டாக சுருங்கிடும் நெல்லிக்காய். பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு டே நமக்கு நெல்லிக்காய் காய வச்சு எடுக்கிறப்ப இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நல்ல கலர் மாறும், நல்ல பிளாக் கலரில் நல்லா ட்ரை ஆகிடும். அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா காய வைக்கணும். இப்போ 1 நாள் ஆகிடுச்சு. திரும்பவும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 1 நாள் ஆன பிறகு எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகிடும். அப்போ கெட்டு போயிட்டுன்னு நினச்சி நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா தூர போட்டுறக்கூடாது. நெல்லிக்காய் இந்த மாதிரி நல்ல கலர் பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு மாறிடும், சூப்பராக ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இன்னும் இந்த நெல்லிக்காய் எனக்கு நல்லா காயலை, பார்க்குறதுக்கு நல்லா காஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் மில்லில் கொண்டு கொடுக்குறப்ப இன்னும் இது நல்லா காயணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் என்ன செஞ்சாச்சு அப்படின்னா பாக்ஸில் போட்டாச்சு. வீட்டில் நம்ம இதை கண்டிப்பாக அரைக்க முடியாது. மில்லில் கொடுத்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா சூப்பராக அரைச்சி கொடுத்துருவாங்க. இப்போ காஞ்சிட்டு அப்படின்னா இந்த மாதிரி திரியாக வராது. நமக்கு நெல்லிக்காய் நல்லா காஞ்சிட்டு அப்படின்னா மாவு கொரகொரப்பாக இருக்காது, நல்லா ப்ளைனாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்குது. அப்போ இந்த நெல்லிக்காய் இன்னும் காயலை. நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா இதை நம்ம
சலித்து வீட்டிலே மீதி இருக்கிற பவுடர்ஸ் எல்லாத்தையுமே நல்லா மையாக அரைச்சி எடுக்க போகிறேன். நான் வீட்டில் தான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ஒரு வாரம் காய வச்சுருந்தேன். நான் கூடுதலாக ஒரு 3 டேஸ் காய வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு திரியாக வராது. இது அவங்களும் நல்லா அரைக்கலை. எதனால் அப்படின்னா அது மிஷினில் ஒட்டிக்கிடும், ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. 2வது வாட்டி போட்டால் நல்லா அரைச்சிடும் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இது நல்லா காயலை அப்படி சொல்லிட்டு இன்னும் இந்த மாதிரி திரியாக இருக்கிறத நீங்கள் வீட்டில் போய் மிக்சியில் அரைச்சிக்கோங்க அப்படின்ட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், அதுக்கப்புறமா இதை நல்லா சலிச்சிட்டு இந்த மாதிரி மேலே திரியாக இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து திரும்பவும் மிக்ஸி சாரில் நல்லா அரைச்சி என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா சேர்த்துட்டேன். அப்படி அரைப்படலைன்னா நீங்கள் திரும்பவும் ஒரு 2-3 நாள் நல்லா காய வச்சுட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அரைக்கணும். இப்போ ஒரு சூப்பரான நெல்லிக்காய் பவுடர் வந்து நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இந்த நெல்லிக்காய் பவுடரை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபேஸ்க்கு கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் டம்ளரில் கொஞ்சமாக இந்த நெல்லிக்காய் பவுடர் சேர்த்துட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா டைஜஷன் பிரச்சனை இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து இந்த நெல்லிக்காய் பவுடர் குடிக்கிறதுனால டைஜஷன் பிரச்சனை எல்லாமே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா சால்வ் ஆகிடும். நெல்லிக்காய் பவுடர் வந்து செரிமானத்துக்கு யூஸ் ஆகுது. பிபி அதுக்கப்புறமா சுகர் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாத்தையுமே என்ன செய்யுது அப்படின்னா குறைக்கக்கூடியது இந்த நெல்லிக்காய் பவுடர். நெல்லிக்காயை பவுடராக மட்டும் இல்லாமல் ஜூஸாகவும் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு வகையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நெல்லிக்காயை எடுத்துக்கணும். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப வந்து நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த நெல்லிக்காய் பவுடரை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நெல்லிக்காய் பவுடர் செய்யவே இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இது வந்து நமக்கு வந்து நெல்லிக்காய் வந்து விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி பவுடர் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் இதை வந்து ஒரு சாட் மசாலா மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரூட் சலாடு, வெஜிடபிள் சலாட்லாம் செய்கிறப்ப இந்த மாதிரி நெல்லிக்காய் பவுடரையும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி இது. நெல்லிக்காய் வந்து காய வைக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்ல சன்லைட்டில் காய வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய வந்து எக்ஸ்ட்ரா வீணாக போகாது. இப்போ இதை எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன்னா திரும்பியும் காய வச்சு திரும்பியும் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி இப்போவாது நெல்லிக்காய் பவுடர் செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ஒரு சூப்பரான நெல்லிக்காய் பவுடர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த நெல்லிக்காய் பவுடர் வந்து ஒரு 6லேருந்து 1 வருஷம் வரைக்கும் நமக்கு என்ன செய்யாது அப்படின்னா கெட்டு போகாது. நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூடுதல் நாட்களுக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் வெளியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுவும் காற்று போகிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் பவுடரை நல்லா அரைச்சிட்டிங்கன்னா தான் அந்த ஜூஸ் மாதிரி நம்ம குடிக்கிறப்ப கரகரப்பு இருக்காது. நீங்கள் மாவாக அரைச்சிடணும். ரொம்ப மையாக அரைச்சா தான் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். தேங்க்யூ.